இந்த மீன் வறுவல் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/4 கிலோ மீன், ஒரு 7 பீஸ் மீன். அந்த மீனுக்கு பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், இதை வந்து ஒரு அரை வந்து தக்காளி, அரை தக்காளி, இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி இந்த மீன் கூட கலந்து வச்சிடணும். அது கூட வந்து 2 ஸ்பூன் காரத்தூள் போட்டு உப்பு போட்டு அது பெசரி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய், இது தேங்காவை நல்லா பால் புழிஞ்சு கட்டியாக எடுத்துக்கணும். இது எப்படி செய்யறதுன்றதை இப்போ காமிக்கிறேன் பாருங்க. மீனை வந்து நல்லா கிளறி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம சொன்ன வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம், தக்காளி இதெல்லாம் மிக்சியில் நல்லா மைய அரைச்சி இதில் போட்டிருக்கோம். இதில் 2 ஸ்பூன் காரத்தூள், 7 பீஸ் மீனுக்கு 2 ஸ்பூன் காரத்தூள் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த சாந்து அதெல்லாம் வந்து இதோட சேர்ந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த மீன் வந்து அந்த காரத்தில் நல்லா ஊறி போயிருக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறோம். பாருங்கள், தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீனை போட்டாச்சு. இப்போ இந்த மீன் மேலே இந்த தேங்காய் பால், கட்டியாக கொஞ்சம் தேங்காய் பாலை ஊற்றணும். இந்த தேங்காய் பாலை ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா முறுமுறுன்னு வெந்தற்பாடு தான் அதை திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா செவந்து போச்சு. இப்போ திருப்பி போட்டு வேகுது. அது மாதிரி முறுமுறுன்னு நம்ம வேக வச்சு எடுக்கணும். சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால்லாம் போட்டதுனால இது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.